டியூப் தமிழ் வணக்கம். பிரிட்டனில் அரசியல் நிலநடுக்கம் எதிர்வரும் 4ஆம் திகதி ஜூலை மாதம் பாராளுமன்ற பொது தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரிட்டனினுடைய பிரதமர் ரிஷி சுனக்கினுடைய இந்த அறிவிப்பு பலரை திகைக்க வைத்திருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கன்சர்வேட்டிவ் கட்சி கருத்து கணிப்பில் பின்னடைவில் நிற்கின்றது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்ற ஒரு தருணத்தில் அவர் இந்த தேர்தலை அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து வெளிநாடு பயணமாகி கொண்டிருந்த பிரிட்டனின் முன்னாள் பிரதமரும் இந்நாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஆகிய டேவிட் கெமரோன் அல்பேனியாவில் இருந்து அவசரமாக திரும்பினார். மற்றைய வெளிநாடுகளுக்கு புறப்பட இருந்த மந்திரிகள் எல்லாம் பயணத்தை நிறுத்திவிட்டு பிரிட்டனினுடைய பாராளுமன்ற காரியாலயத்தில் கூடியிருக்கின்றார்கள். தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பான முக்கிய மந்திராலோசனைகளை நடத்துவதற்காக. பிரிட்டன் நேரம் சுமார் 4:15 அளவில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஆனால் பிரிட்டனினுடைய எதிர்க்கட்சியாகிய தொழில் கட்சி தேர்தலில் வெல்லும் பலம் படைத்ததாக இருக்கின்றது. கருத்து கணிப்பில் சுமார் 21% முன்னணியில் நிற்கின்றது. இந்த தடவை தாங்கள் வெல்லும் நிலையில் இருக்கின்றோம் என்று அக்கட்சியினுடைய தலைவர் கெய்ர் ஸ்டாமர் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார். தேர்தலுக்கான நடவடிக்கைகளை தொழில் கட்சி தயாராக்கி வைத்துவிட்டு அறிவிப்பிற்காக காத்திருந்ததாக அவர் கூறுகின்றார். இப்போதைய பிரிட்டனினுடைய பிரதமர் ரிஷி சுனக் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் திகதி முதல் பிரதமராக இருக்கின்றார். இந்தியாவை இவர் பின்னணியாக கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 14 வருடங்களாக கன்சர்வேட்டிவ் கட்சி பிரிட்டனினுடைய அரசியல் தலைமையில் இருக்கின்றது. இதனால் இந்த கட்சியினுடைய ஆட்சி சலித்த நிலை ஒன்று இருப்பதையும் மறுத்துவிட முடியாது. 2010ஆம் ஆண்டு டேவிட் கெமரோன் அதிகார கட்டிலுக்கு வந்தார். இவர் பிரிக்ஸ் தீர்மானத்தை எதிர்த்தார். ஐரோப்பாவுடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற கருத்துடையவராக இருந்தும் அந்த தீர்மானம் தோல்வியடைந்த பொழுது இவர் வெளியேறினார். அவரை தொடர்ந்து 2016 ஜூலை தெரேசா மே அதிகார கட்டிலுக்கு வந்தார். அவராலும் புரட்சிகரமான எதையும் செய்துவிட முடியவில்லை. அவரை வீழ்த்தி 2019 ஜூலை போரிஸ் ஜான்சன் அரசு கட்டிலுக்கு வந்தார். அவராலும் எதுவும் செய்துவிட முடியாத சூழ்நிலையில் அவரே கொரோனாவில் சிக்கப்பட்டு கொரோனாவிற்கான தடைகள் இருந்த வேளை மதுபான பார்ட்டி வைத்து அவர் அதிகாரத்தை இழக்க வேண்டி வந்தது. அவரின் பின்னதாக லிஸ் ட்ருஸ் வந்து அவரினாலும் வெற்றிகரமாக ஆட்சியை கொண்டு நடத்த முடியாத நிலையில் ரிஷி சுனாக் 25 அக்டோபர் 22 பதவிக்கு வந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலும் கன்சர்வேட்டிவ் கட்சி கருத்து கணிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பெற்றுவிட்டதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் ரிஷி சுனாக் கடந்த 5 வருட காலங்களில் 2வது உலக மகா யுத்த காலத்துடன் ஒப்பிட்டால் அதே காலத்தை போன்ற ஒரு நெருக்கடியை நமது நாடு சந்தித்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். இருப்பினும் தேர்தலுக்காக அவர் எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக இன்று காலை பணவீக்கம் 2.3% வீழ்ச்சியடைந்தது. பொருளாதாரம் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து 0.6% வளர்ச்சி கண்டிருக்கின்றது. மேலும் ரிஷி சுனாக்கினுடைய அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டவர்களை ருவண்டாவிற்கு ஏற்றுமதி செய்து சிறப்பு முகாமில் வைக்கின்றது என்கின்ற தீர்மானமும் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருந்து வெளிவர இருக்கின்றது. இந்த 3 காரணங்களையும் அடிப்படையாக வைத்து அவர் தன்னுடைய தேர்தல் வெற்றிக்கான முன்னெடுப்புகளை முன்னெடுப்பார். அதேவேளை ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகளினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இணையாக தங்களுடைய நாடு முகம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பலமாகத்தான் இருக்கின்றது என்றும் ரிஷி சுனாக் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருந்து பேசுகின்ற பொழுது சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது லேபர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் அவர்கள் வென்று என்னதான் செய்ய போகின்றார்கள் என்ற கேள்விக்கு துல்லியமான பதில் இல்லை என்றும் அவர்களுடைய இலக்கு என்ன என்பதை மக்கள் மன்றில் இன்னமும் அவர்கள் பரிபூர்ணமான தெளிவாக வைக்கவில்லை என்றும் கூறுகின்றார்கள். அதேவேளை பிரிட்டன் எதிர்கொள்ள வேண்டிய சவால் மிகப்பெரிய சவாலாக இருப்பதை பிரித்தானிய தலைவர்கள் புரிந்திருக்கின்றார்களா தெரியவில்லை. முதலாவது, சர்வதேச ஒழுங்கை மாற்றுவதற்கான போர்களும் நடவடிக்கைகளும் பெரும் போர்களும் வர இருக்கின்றன. இது 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்தங்களை போல பிரிட்டன் தலைமை தாங்கி வெல்லுவதற்குரிய போர்கள் அல்ல. பிரிட்டன் தொடர்ந்து வெற்றி பெற்ற 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்தத்து வில்லனாகிய ஜெர்மனியுடன் போர் புரிவது அல்ல. இப்பொழுது ரஷ்யா, சீனா போன்ற பல நாடுகள் எதிரணியில் நிற்பதனால் பிரிட்டன் 1ஆம் 2ஆம் உலக மகா யுத்த வில்லன்களுடன் போரிட முடியாது. இதனால் பிரிட்டனுடைய தலைமைத்துவத்திற்கு பெரும் சவால் இருக்கின்றது. ரஷ்யா, சீனா, பிரிக்ஸ், ஆசியான் போன்ற நாடுகளினுடைய அமைப்புகளினுடைய தலைமைக்கு முன்னால் என்னதான் செய்ய போகின்றது பிரிட்டன் என்பது ரிஷி சுனாக்கின் முன் இருக்கின்ற கேள்வியாகும். இப்போது ஜெர்மனி எதிரி அல்ல. ஐரோப்பாவை வெற்றி பெற்று பிரிட்டன் உலக தலைமை தாங்குவதற்குரிய காலமும் இது அல்ல. மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தனக்கு சூப்பர் ஸ்டேட் அந்தஸ்து தர வேண்டும் என்று
பிடிவாதம் பிடித்து அது கிடைக்காத பட்சத்தில் விலகி சென்றிருக்கின்றது பிரிட்டன். பிரிட்டனினுடைய காலனித்துவ நாடுகள் எல்லாம் பிரிட்டனை விட்டு இப்பொழுது வெகு தொலைவிற்கு சென்று விட்டன. சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை மறுபடியும் அதே இடத்திற்கு கொண்டு வருவது இனி கனவிலும் நடக்காத ஒரு காரியமாக இருக்கின்றது. இரண்டாவது உலக மகா யுத்தத்தை வெற்றி கொண்ட போர்க்கால மனோநிலை உடைய வின்ஸ்டன் சர்ச்சில் போன்ற ஒரு தலைமை பிரிட்டனிலும் இல்லை, ஐரோப்பாவிலும் இல்லை என்பதும், குறைந்தபட்சம் ஹிட்லரை போல ஒரு தலைமை கூட இப்பொழுது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவேதான் இந்த தளர்வான மென்போக்குடைய தலைவர்களை வைத்து மிகவும் வன்போக்கான ஒரு சர்வதேச ஒழுங்கை வெற்றி கொள்வது கடினம். அதற்கான குரல்களை பிரிட்டனில் இருந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரிஷி சுனாக்கிற்கு அது குறித்த ஆளுமை இருக்கின்றதா என்ற கேள்வியை ஒவ்வொரு வாக்காளர்களும் கேட்பார்கள். ஏனென்றால் இப்பொழுது ஐரோப்பா மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் நானே தலைவன் என்று பிரிட்டன் தலைநிமிர்ந்து கூறக்கூடிய அளவிற்கு வலிமை மிக்க ஒரு தேசமாக அதை கொண்டு வருவதில் பிரிட்டன் தலைவர்கள் இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக தங்களுடைய பிடியை மெல்ல மெல்ல தளர விட்டு 75 ஆண்டுகளாக பிடி தளர விட்டுவிட்டார்கள். இனி மறுபடியும் பிரிட்டன் எழுந்து முதலாவது உலக மகா யுத்தம் போல தலையிடா கொள்கையில் இருந்து தலையிட்ட கொள்கையாகவும், ஜெர்மனிக்கு எதிராக அணிதிரண்ட நேசப்படை கொள்கையாகவும் ஒரு புதிய அணியாக உருவாவதற்கு என்னதான் திட்டம் இருக்கின்றது என்பதை வெளிப்படையாக இன்றைய பேச்சில் கூட ரிஷி சுனாக் பேசவில்லை. எனவேதான் பிரிட்டன் மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை தீர்த்து வைப்பதற்கான குரல் என்ன, அதற்கான ஆளுமை உள்ள தலைமை என்ன என்ற கேள்விகள் எல்லாம் விடையற்ற நிலையில் இருக்கின்ற நிலையில் பிரிட்டனில் தேர்தல் வருகின்றது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்த தேர்தலில் என்ன நடைபெறப் போகின்றது, என்ன நடைபெற்றாலும் பிரிட்டனில் பெரிய மாற்றங்கள் எதுவும் வராது என்பது மட்டும் இன்றளவிலான உண்மையாக இருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.